ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் பரிபூரணத்தை குறித்து தியானிக்கிறோம். நாம் வாசிக்கும்படியா எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். நீதிமொழிகள் 3:9-10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். பூரணமாய் களஞ்சியத்தை நிரப்புகிற கர்த்தர், களஞ்சியத்துல ஒரு பரிபூரணத்தை கட்டளையிடுவேன் என்று அவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு நிபந்தனையும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நாம் தேவனை கனம் பண்ண வேண்டிய விஷயத்துல கனம் பண்ணும் பொழுது நம்முடைய களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும். எதுல எல்லாம் கர்த்தரை கனம் பண்ணணும்? நம்முடைய பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தேவ சமூகத்துக்கு முதற் பலன் காணிக்கையை பார்க்க முடியறதில்ல. ஒரு நாட்கள்ல நான் சின்ன பிள்ளையா இருந்த நாட்கள்ல எல்லாம் முருங்கைக்காய் இருக்கும், முட்டை இருக்கும், அரிசி இருக்கும். இப்படி என்னெல்லாம் அவங்க வயல்ல விளையிற காரியங்கள் காணப்படுகிறதோ அதையெல்லாம் தேவ சமூகத்துல முதற் பலனாய் வைக்கிற நாட்கள். இன்னைக்கு காணிக்கை வருது எப்படின்னு பாருங்களேன். ஒரு சில நாட்கள்லாம் எல்லாம் வித்து முடிஞ்சிட்டு கடைசியில அங்க கடைசியா களத்துல அள்ளுவாங்க பாத்தீங்களா, அந்த கூட்டி சேர்க்கிறதுல கடைசியா இருக்கல, அதுதான் தேவனுக்கு. இன்னைக்கு காலம் அப்படி மாறிவிட்டது. தேவ ஜனங்களுக்குள்ளே தேவனை கனம் பண்ண வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணம் இல்லை. தேவனை கனம் பண்ணணும்னா கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருந்தா மட்டும்தான் தேவனை கனம் பண்ணணுங்கிற எண்ணம் வரும். இல்லைன்னா கர்த்தருக்கு கொடுக்குறோமா, ஊழியக்காரங்களுக்கு செய்யறோமா அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இல்லாம தான் செய்வாங்க. மல்கியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நம்ம இப்படி வாசிக்கிறோம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாக உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள்? என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலே, ஆனாலும் உம்மை எதனாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள்? கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாய் இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இங்க ஆசாரியர்களுக்கு எழுதப்பட்டதான ஒரு காரியம். ஜனங்கள் அறியாமையினாலே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சாலும் கூட, ஆனால் ஆசாரியர்களா இருக்கிறவங்க சொல்லணும், முதற் பலனை கர்த்தருக்கு கொண்டு வரணும், கர்த்தரை கனம் பண்றது முதல் தரமானதா இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கணும். இன்னைக்கு காணிக்கை தசம பாகத்தை குறித்து தேவ சபையில பேசினா தவறு என்று பேசுகிற அநேக ஊழியக்காரர்களை தான் நாம் பார்க்கிறோம். ஆனா சத்தியத்தை சொல்லி கொடுக்காம ஜனங்களுக்கு தெரியாது. வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே காயினை ஆபேலையும் பார்க்கிறோம். காயின் தன் நிலத்தில் பயிரிடுகிறவனாகி தன் விளைச்சலில சிலவற்றை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு போனான். ஆனால் ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலே சிறந்தத கொழுமையானவைகளை முதற் பலனானதை கர்த்தருக்கு என்று கொண்டு போனான். அருமையான தேவ பிள்ளைகளே, காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை, ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே நம்ம வாசிக்கிறோம், இதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உண்மையில் பிரியமாயிருப்பானோ. நம்மள கனம் பொருந்தினவங்களுக்கு நம்ம பெஸ்டா கொடுக்கணும்னு நினைக்கும் போது அதை பார்க்கிலும் நம்மை படைத்த தெய்வத்துக்கு விலையேறப்பட்ட ஒன்றை தான் நாம் கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும், முதற்தரமானதை கொடுக்க வேண்டும். 14ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன், என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாயிருக்கும், நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மந்தையில கொழுமையான கடா இருக்கு, ஆனா இவன் செலுத்துறது என்ன அப்படின்னு சொன்னா நசல் கொண்டதும் ஊனமானது நொண்டியானது நொடமானது இதை கொண்டு போய் கர்த்தருக்கு செலுத்தினா அவங்கள பார்த்து கர்த்தர் சொல்ற
கபடஸ்தன். அந்த கபடஸ்தன் எப்படிப்பட்டவனா? சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்க வேண்டும். கடந்த நாட்களை நாம் தியானித்தோம். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், யார் சபிக்கப்பட்டவர்கள்? நாம் இன்னைக்கு சபிக்கப்பட்டவர்களாய் அல்ல, முதற் பலனை கர்த்தருக்கு கொடுத்து கனம் பண்ண வேண்டிய விஷயத்தில் கர்த்தரை கனம் பண்ணி ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஒரு வழியை வேதம் நமக்கு சொல்லுகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். சகலவித முதற்கனிகளில் எல்லாம் முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையாய் செலுத்தும் எவ்வித பொருட்களும் ஆசாரியர்களுடையதாயிருப்பதாக. உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தையும் ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பிசைந்த மாவுல முதற் பலனை கூட நம்ம ஆசாரியனுக்குன்னு கர்த்தருக்குன்னு கொண்டு கொடுக்கணும். முந்தின பலன் சகலவித விருட்சத்தின் கனியில கூட நம்ம கொடுக்கணும். அருமையான தேவ பிள்ளைகள், இன்னைக்கு நம்ம எப்படி காணிக்க கொடுக்கிறோம்? உற்சாக மனதோடு கொடுக்குறோமா? இல்லை, இவங்க சும்மா இருந்து தானே சாப்பிட்றாங்க, இவங்களுக்கு எதுக்கு நம்ம கொடுக்கணும், இவங்களுக்கு எதுக்கு நம்ம செய்யணும் அப்படின்ற கடின இருதயத்தோட விசனத்தோட கொடுக்குறோமா? ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவே முடியாது. நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்துருக்கேன், ஜனங்கள் பிடியரிசி காணிக்கன்னு ஒன்று வைப்பாங்க. எப்படின்னா, சாப்பாடு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிடி அரிசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வைப்பாங்க. என்னைக்கு கம்யூனியனோ அன்னைக்கு கொண்டு வந்து தேவ சமூகத்தில் அதை படைக்கிறது வழக்கம். அருமையான தேவ பிள்ளைகளும் ஒரு சிலர் அரிசி வாங்கினாங்க அப்படின்னா 25 கிலோ வாங்கினாங்கன்னா ஒரு 2.5 கிலோ 3 கிலோ எடுத்து தனியாக வைக்கிறது வழக்கம். இது எல்லாமே முதற் பலன், முந்தின பலன், பிசைந்த மாவின் முதற் பலன். இப்படிப்பட்டதான காரியங்கள் இன்றைக்கு சபையில் இல்லாமற் போயிற்று. காரணம் என்ன? கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லை, கர்த்தரை கனம் பண்ணுகிற காரியம் இல்லை. நாம் கர்த்தரை கனம் பண்ணுவோம், கர்த்தருக்கு பயந்து நடப்போம். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதுல ஒண்ணுதான் தசம பாகத்தை கர்த்தருக்கென்று பிரித்து வைக்கிறது. வேதத்துல வாசிக்கிறோம், ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சோதித்து பாருங்கள்னு சொல்றாரு. அருமையான தேவ பிள்ளைகளே, என்ன டெஸ்ட் பண்ணி பாருங்க. தசம பாகத்தை பண்டக சாலையில கொண்டு வாங்க. எசேக்கியாவின் நாட்களிலே தசம பாகம் செலுத்துகிறதுக்கு திட்டம் பண்ணப்பட்டது. அங்க வாசிக்கிறோம், ஆசாரியர்களும் லேவியர்களும் புசித்தது போக ஒரு பெரிய அம்பாரம் மிச்சமாயிருக்கிறதுன்னு சொன்ன உடனே எசேக்கியா ராஜா சொல்றாரு, நீங்க பண்டக சாலையை கட்டுங்கன்னு. ஆசாரியர்களும் லேவியரும் தசம பாகத்தை சாப்பிட்டது போகதான் ஆலயத்தின் பண்டக சாலையிலே சேர்க்கப்பட வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஊழியக்காரனுடைய சம்பளம் வஞ்சிக்கப்படுகிறது. ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்பட வேண்டியதான காரியங்கள் ஜனங்களுக்குள்ளே குறைந்து போய்விட்டது. கர்த்தரை கனம் பண்ண ஜனங்கள் மறந்து போய்விட்டார்கள். தேவனுக்கு பயப்படும் பயம் இல்லாமல் போய்விட்டது. நீங்க மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னா, பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை, வெளியில் உள்ள திராட்சை கொடி பலமில்லாமற் போவதுமில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யார் நிமித்தம் பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை கண்டிப்பாராம்? யார் உண்மையாய் தசம பாகங்களை கொடுக்கிறாங்களோ அவங்கள் நிமித்தமாய் பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை கண்டிப்பாராம். அதாவது நிலத்துல நம்ம விவசாயம் பண்ணும் பொழுது அந்த நிலத்தின் சாபம் இல்லாமல் கர்த்தர் மாற்றி போடுவார். இரண்டாவது, அதுல நோய் வராமல் கர்த்தர் கண்டிப்பார். அங்க நம்ம வாசிக்கிறோம், உங்கள் நிலத்தில் உள்ள பலனை அவைகள் என்ன செய்யறதில்லை, அழிப்பதில்லை, வெளியில் உள்ள திராட்சை கொடி பலன் இல்லாமல் போவதில்லை. அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். விவசாயம் செய்யறவங்களா இருந்தீங்கன்னா, உண்மையா தசம பாகம் கொடுப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களை 100 மடங்கு ஆசீர்வதிக்கட்டும். அல்லது இந்த காரியத்துல நீங்க தவறி இருப்பீங்கன்னா, அடுத்து உங்க கையின் கிரியைகள் அழிக்கப்படும் பொழுது நீங்க உங்களை யோசிச்சு பார்க்கணும், நான் எதுல கர்த்தரை கனம் பண்ணாம விட்டுட்டேன், எந்த காரியத்துல தேவ பயம் எனக்குள்ள இல்லாமற் போயிற்று, என் நிலத்தின் கனியில என் கையின் கிரியைகளில அங்க ஒரு கைப்பாடு அனைத்திலும் எனக்கு அங்க
குறைவு உண்டானதற்கு காரணம் என்ன? டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கோடு பேசுவாராக. அவரை கனம் பண்ணும் பொழுது, அவருக்கு பயப்படும் பயத்தினால நம்ம நிரப்பப்படும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். ஒருவேளை எனக்கு விவசாயம் இல்லைங்க, நான் களஞ்சியத்துல சேர்க்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, உங்க வேலையை, உங்க கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து நீங்க சேர்த்து வைக்கிற அந்த இடத்தை கர்த்தர் பரிபூரணத்தினால நிரப்புவார். அருமையான தேவ பிள்ளைகளை, கனம் பண்ண வேண்டிய இடத்துல கனம் பண்ணுவோம், கர்த்தருக்கு பயப்பட வேண்டிய இடத்துல பயப்படுவோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை பரிபூரண ஆசீர்வாதத்தினால நிரப்பி நடத்துவார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில கர்த்தர் எங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும்படியா உம்மை கனம் பண்ண கர்த்தர் எங்களுக்கு கிருபைதாங்க. எங்க பொருளாலும் எங்கள் விளைவின் எல்லா பலனாலும் உம்மை கனம் பண்ண கர்த்தர் எங்களுக்கு கிருபைதாங்க. உமக்கு பயப்படும் பயத்தினால நிரப்பி தசம பாகங்களை எல்லாம் பிரித்து பண்டக சாலையில கொண்டு வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த கரங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.